இதுல காமெடிஸ் இல்ல ப்ரோ. லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒண்ணு, ஆனா அந்த படத்துல இருக்குது ஒண்ணு. அதே இது வந்து என்னன்னா, லைக் எழில் அவர்களுடைய படம்ன்றது நம்பவே முடியல. எழில் அவங்க படம்னா ஃபேமிலியோட யாரு எப்ப வேணாலும் பார்க்கலாம், எனி டைம் வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கும். எழிலுடைய படங்கள் எல்லாமே நல்ல காமெடிஸ், ரியாலிட்டி காமெடிஸா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. இதுல காமெடிஸே இல்ல. இன்னும் கொஞ்சம் காமெடிஸ்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். விமலுடைய ஆக்டிங் அவரும் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. இருந்தாலும் அவருடைய அந்த பழைய படங்கள்ல அவர் நடிச்சிருந்த மாதிரி இதுல இல்ல. விமல் அவர்களுமே புகழ் வந்து ஓரளவுக்கு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் நம்ம ஆல்ரெடி விஜய் டிவில பார்த்து அவர் அந்த லேடிஸ் கெட்டப்லாம் நம்ம நல்லா பார்த்து அவரை நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால இதுல நல்லாவே பண்ணியிருக்காரு. காமெடிஸ் இன்னும் கொஞ்சம் அந்த படத்துல டெவலப் பண்ணியிருக்கலாம். அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு புகழ் அவர்கள். புகழ் படத்துல விமல் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் இது விமல் படம் கிடையாது. அவ்வளவுதான். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா எடுத்துக்கங்க, தைலண்ட் டப்பா எடுத்துங்க, ஒரு ஃபிளாஸ்க் ஃபுல்லா காஃபி போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் நமக்கு தேவைப்படும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் தயவு செஞ்சு யாரும் வராதீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஏதாவது இருந்தா இப்போ ஒரு எதுவுமே நல்லா இல்லைங்க. ஒரு படம் பார்த்துட்டு அதோட தாக்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். இது ஒண்ணுமே இல்லை. எப்படா தியேட்டர் விட்டு வெளியே வருவோன்னு இருந்துச்சு. சுத்தமா நல்லா இல்ல. தலைவலி வந்ததுதான் மிச்சம். காமெடி இல்லை சார். எதிர்பார்த்த காமெடி ஏதோ ஒரு ஸ்டேஷனை காட்டுறாங்க, ஒரு கதை இல்லை, ஒரு மெட்டீரியல் ரோலே இல்லை யாருக்குமே. எந்த சீனுமே நல்லா இல்லை சார். படம் ஒர்த்தே இல்லை சார். எதுவுமே நல்லா சார். வித்யாசாகர் அவருக்காக தான் வந்திருக்கேன் சார். சுத்தமாக நல்லா இல்லை சார். வேஸ்ட் சார். 10க்கு 2 கூட தர மாட்டேன் சார். பிடிக்கல சார் படம். நாங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். வெளியே போன வாரம் வந்தோம். நாங்கள் இந்த படத்துக்கு தான் வரணும்னு நினச்சோம். சரி தேசிகராஜா வித்யாசாகருக்காக பார்க்கலான்னு பார்த்தோம். படம் பிடிக்கல சார். இருந்தது. ஃபேமிலியோட நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அவ்வளவுதான். நெகட்டிவ்லாம் எதுவும் அது அவங்க ஃபீல் அவங்க சொல்றாங்க. இது என்னோட ஃபீல். படம் நல்லா தான் இருந்தது. காமெடி சீன்ஸ் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பிடிச்சது வந்து தலைய தேடிக்கிட்டே இருந்தாங்க. அது நல்ல காமெடியா இருந்தது. அப்புறம் சிடி ஒன்று போட்டு காமிச்சாங்க. அது காமெடியா தான் இருந்தது. அவ்வளவுதான். எதுங்கண்ணா இது தனியா, அது தனியா. அது வில்லேஜ்னா இது சிட்டினா. ஆமா, அது வில்லேஜ் எஃபெக்ட்ல நல்லா இருக்கும். அதுல சூரிய சார்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ புகழ் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கலகல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தோம். நானும் என் தங்கச்சி எல்லாருமே எல்லாமே பண்ணியிருக்காரு சார். புகழ் பண்ணியிருக்காரு, சாமிநாதன் சார் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஐயாபுரி சார் பண்ணியிருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒன்றில் நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை கலந்து பண்ணியிருக்காங்க. சூரிய சார் ஃபர்ஸ்ட் அது ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இதை கலந்து பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு சார். பொம்பளை போலீஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இல்ல உட்காந்ததுல சிரிச்சுன்னு தான் சார். சூப்பரா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. ஃபன்னா தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ பர்சனலா பிடிச்சிருந்தது. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. புகழ் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. விமலனோட புகழ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்காது. பட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஒன் டைம் வந்து பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைங்க, இதுவும் தனியா தான் இருக்கு. பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. மெசேஜ் ஒன்றும் பெருசா அந்த படத்துல சொல்ல. என்னன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஒரு அரசியல் ஒரு நல்ல செல்வாக்குல இருக்கக்கூடிய ஒரு பையன் பண்ற ஒரு இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதாங்க ப்ரோ. வேற ஒன்றும் பெருசா இல்லை இந்த படத்துல. ஸ்டோரியே இல்லை சொல்ல போனா. இதுதான் காமெடி. ரொம்பவே சரியில்லை. காமெடி வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு ப்ரோ. அதாவது வந்து எழில் அவர்களுடைய படம்னாலே காமெடிக்காக தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த காமெடிஸே இல்ல சொல்ல போனா. சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா ஒரு டைம் பார்க்கலாம். சின்ன காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு இருக்கு. ரவி மரியா அவர்களை பத்தி எஸ்பெஷலி நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா படத்துலையுமே அவங்க பண்ற காமெடிஸ் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல அவங்களும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஆனா ரவி மரியா அவர்கள் வந்து நல்லா காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே அவங்களோட காமெடிஸ்க்கு இங்க இது கிடையாது. அந்த காம்பினேஷன் எல்லாமே இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்கம்புலி அண்ட் ரவி மரியா அவங்களுடைய காம்பினேஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த படத்துல அது நல்லா இருக்கு. கான்செப்டே இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன நினைச்சிட்டு இவர் எங்களை படம் எடுத்தாருன்னே தெரியல. ஆடியன்ஸ் எங்களை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரச்சி மாதிரி தெரியுதான்னு தெரியல. நல்லா இல்ல படம். காமெடி ஆர்டிஸ்ட்க்கு அவர் வந்து என்ன சொல்றது, வேலையே கொடுக்கல. அவர் காமெடி அந்த புகழ் அப்புறம் வினோத் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீனி போடல, வேஸ்ட் பண்ணிருக்காரு. கலக்க போது யாரு, குக் வித் கோமாளி இந்த மாதிரி எடுத்து காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. ஒரு 3 hours என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். இது அதை விட கேவலமா இருக்கு படம். ரேட்டிங்கே வேணாங்க. இது படமே இல்லைங்க. இதெல்லாம் ஓடாதுங்க. வேஸ்ட்டுங்க. விமலுக்கு உண்டான இதுவே இல்லை. அந்த கேடிபில்லா கில்லாடி ரங்கா அந்த விமலே இல்லை. ஆமா சார். படம் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா இல்லை சார். படம் நல்லா. உண்மையான ரிவ்யூ தான்.
நல்லா படம் நல்லா தான் இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அது நல்லா இருக்கு. அந்த அண்ணன் லேடிஸ் கேட்டப்ல நல்லா தான் இருந்தாங்க. போலீஸா நடிச்சிருந்தாங்களா, அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நீங்க அதை விரும்பி பார்க்கலாம். நிறைய காமெடிலாம் இருந்தது, அதையும் நீங்க பார்க்கலாம். சாங்ஸ் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். வர்ணஜாலன்னு ஒரு மேட்ரு, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலன்றாங்க. அது சரி, நல்லா இருக்கு. விமல் கேஷுவலாக பண்ணியிருக்காரு சார். விமல் கேஷுவலாக பண்ணியிருக்காரு. அவர் போலீஸை நான் அப்படி தான் நடிச்சு பார்க்குறேன். நான் நல்லா பண்ணியிருக்காரு. வர்ணஜாலம் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆச்சு வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கா? எதுங்கண்ணே? வர்ணஜாலம் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இழிவுபடுத்துற மாதிரி ஆச்சுருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதில் ஏன் பொம்பளை போலீஸாக வந்து ஒன்று வர்ணஜாலன்னு வச்சுருக்காங்க. அது காமெடியாக தான் கொண்டு போகுது. யாரையும் இழிவுபடுது. அதான் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா அது சிரிக்க வைக்கணும் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு 10 தரலாம் சார். புகழனுக்காக தான் நாங்க போகணுமே. அவர் லேடி கெட்டப்ல இருக்காரு அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கும்ட்டு. ஆனா நல்லா இருக்கும். ஆமா, நல்லதா பண்ணி புகழனா கேரக்டர் நல்லா தானே இருக்கு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க சொல்றாங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. நல்லா தானே இருந்துச்சு. ஓகே தான். மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா தான் இருந்துச்சு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 8 தருவேன் அவுட் ஆஃப் 10. இல்ல, இதுக்கும் பார்ட் 1க்கும் சம்பந்தமே இல்ல. பார்ட் 1 சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இப்ப பார்த்தா கூட அந்த படம் நல்லா காமெடியா இருக்கும், எவ்வளவு டைம் பார்த்தாலும். ஆனா இதுல அந்த காமெடியே இல்ல. இது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல அந்த படத்துல. புகழுமே அந்த அளவுக்கு காமெடி பண்ணல ப்ரோ. பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் கொஞ்சம் கிரிஞ்ச் காமெடிஸாக தான் இருக்கு எல்லாமே. நம்ம இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை காமெடி. பழைய காமெடிஸ்லாம் அதுக்கு சூப்பராக இருக்கும். படத்துல இருந்து பெருசாக எந்த ஒரு மெசேஜும் சொல்ற அளவுக்கு இல்லை. ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, மொக்கையாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதான் ப்ரோ. பிளஸ்னு சொல்ல போனா இன்னைக்கு ஏதோ ஜென்ரேஷன்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல செல்வாக்குல இருக்கக்கூடிய ஒரு பையன் பண்ற ஒரு இதை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்பலாம் ஒன்றும் பெருசா சொல்ல, ஒரே சீன்ல கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மித்தபடி இந்த படத்துல வேற எந்த கதையும் இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. காமெடின்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் ப்ரோ. புரியல கமகே. டேசிங் ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு? அது ஒரு சூப்பரா இருந்துச்சு படம். இது அதோட இது நிக்கவே நிக்காது. இது வேஸ்ட்டுங்க. என்ன நினைச்சு அவர் படம் எடுத்தாருன்னே தெரியல. வேண்டா வெறுப்பா படம் எடுத்து தேசிங் ராஜான்னு பேர் வச்சாரான்னு தெரியல. நல்லா இல்ல. தேசிங் ராஜா விட அதோட அதிகமா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்களோட எதிர்பார்ப்பை ரொம்ப கேவலப்படுத்திட்டார். படமே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒண்ணுமே இல்ல, கோவம் தாங்க வந்தது. அவங்க பண்ற காமெடி எல்லாம் காண்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இல்ல. புகழ் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு, அது சொல்லலாம். நல்லா இல்லைங்க. என் கூட தேட்டர் என் கணவர் பாதி நேரத்துக்கு மேல தூங்கிட்டாரு. இன்டர்வல் மேல தூங்கிட்டாரு. எழுப்பி நான் கூட்டு வந்தேன். எப்ப படம் முடிஞ்சிச்சு வாப்பான்னு கூட்டிட்டு வந்தேன். நல்லா இல்ல நிஜமா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மத்தவங்க இதுல வந்து காலேஜ் கேம்பஸ் பத்தி ஒன்று சொல்ல வராங்க. அப்புறம் வந்து காட்டுவாசி வந்து கடைசி சீன்ல காமிச்சாங்க. அது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது, அவ்வளவுதான். ஈக்குவல் எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படியே பார்ட்டா அப்படியே கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். அது அவங்க விருப்பம். எனக்கு ஃபீல் ஆனது இதுதான், அவ்வளவுதான். பார்க்கலாம், உங்க இஷ்டம். நீங்க ஃபேமிலியா பாருங்க. ஆனா ஃபேமிலியா பார்த்தா இது காமெடியா இருக்கும், அவ்வளவுதான். நான் ஃபேமிலியோட தான் வந்தேன். சாங்ஸுமே பெருசாலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ரசிக்கும்படி மாதிரிலாம் இல்லை. ஒரு சாங் மட்டும் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரசிக்கும்படியா அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இது பண்ணலாம். கண்டிப்பா அவர் இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய படங்கள்ல நல்லா பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்கு. இல்ல ப்ரோ, ஏன்னா வந்து விமல் வந்து நல்லா பண்றவரு. அவருடைய எல்லா படமே நம்மளால ரசிக்கும்படியா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒன்னும் அந்த அளவுக்கு அவரு கொடுக்கல ப்ரோ. அதாங்க ப்ரோ. காமெடிஸ்ல கோட்டை விட்டார். கதையை மெயினா அவர் கொண்டு வரவே இல்லை. அதுக்குள்ள கதையே இல்லை இந்த படத்துல சொல்ல போனா. அது ஒண்ணு. இன்னும் நல்ல கதைகள் கொடுத்து ஒரு காமெடிஸை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா பெர்ஃபெக்டா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா எழிலோடைய அவருக்கு அடுத்த படங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் ப்ரோ. அதான் ப்ரோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. அதான் எஸ்பெஷலி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரே படம்னா அது எழில் அவர்கள் எடுக்கிற படங்களை நல்லா உட்காந்து பார்க்கலாம். இன்னைக்கும் பழைய படங்களை ஃபேமிலியோட உட்காந்து எல்லாரும் பார்க்க முடியும். அதனால வந்து அந்த அளவுக்கு இதுல நாங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து, ஆனா அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. வர்ணஜாலன்னு ஒரு கேரக்டர். ஆமா, பேரும் தெரியாம ஊரும் தெரியாம டோட்டலா எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. டோட்டலா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா கலகலகலும். ஏன்னா இன்னைக்கு புன்னகை தேவையில்ல, புன்னகை சிரிப்பு தானே முதல்ல மெயின். அதனால நல்லா பார்க்கலாம். சொல்றோம் சொல்லி தானே போங்க. அது ஒன்றும் கிடையாதுண்ணா. அவருக்கு ரசிக்க தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு ரசிக்க தெரியலன்னு அர்த்தம் காமெடியை.
அவர் இன்னும் எப்படி தான் படம் எடுப்பாங்க. ஏய் சார், ஒரு 5 பேர் கிட்ட கேட்டோம். சரிங்கண்ணா. 5 பேரும் நல்லா இல்ல. நீங்க ஒரு ஆள் தான் நல்லா இருக்குது. என்ன காரணம்? இல்லை, நான் ரசிச்சேன். காமெடி நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது. இந்த படம் யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும்னு சொல்றீங்க, ஃபேமிலிஸ் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸுமே இது கவர் பண்ற அளவுக்கு இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பாக்குறாங்கன்னா ஒரு காமெடி இருக்கணும், ஒரு நல்ல ஃபன்னா இருக்கணும்ன்றதுக்காக பார்ப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்கா. இதுல காமெடிஸும் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சு காமெடிஸா தான் இருக்கு. அதாங்க ப்ரோ. அவுட் ஆஃப் 10 ஒரு 4 கொடுக்கலாம் ப்ரோ. 4 அவ்வளவுதான் ப்ரோ கொடுக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. அதான் மித்தபடி பழைய படங்கள்லாம் நல்லா இருந்தது. ஏன் இதுல கொஞ்சம் கோட்டு விட்டாருன்னு தெரியல. எழில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் அடுத்த டைம்ல.